இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 2026 எலெக்ஷன் வருது அப்படி இல்லை, அதில் வந்து யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற கருத்து கணிப்பு எடுத்ததில் டிஎம்கேக்கு வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட 70 தொகுதி அவங்கள்ட்ட இருந்து வெளியே போகுது அப்படின்ற தகவல் தான் இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த சர்வேவை கேட்டதுக்கு அப்புறம் திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அடிச்சு அந்த ஷாக்ல வந்து சோஃபால அப்படியே கவுந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த வர எலெக்ஷன்ல வந்து ஒரு எதிர்க்கட்சி ஆகிறது கூட டிஎம்கேக்கு ஒரு தகுதி இல்லை அப்படின்றதான் இந்த சர்வே சொல்லியிருக்கு. ஓகே, என்ன நடந்துச்சு, எந்தெந்த தொகுதி, எத்தனை தொகுதி, யாரால இப்படி மாறுச்சு அப்படின்றதா இந்த வீடியோ நான் ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ 2026 ஏன் டிஎம்கே வராது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. எலெக்ஷன் வரப்போகுது. அது வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா வந்து 4.5 வருஷமா விடியல் தராத விடியலாச்சு. இந்த அரை வருஷத்துல வந்து விடியல் தரப்பே எனக்கு தெரியும். ஆனால் திடீர்னு ரோடு போடுறாங்க, திடீர்னு பள்ளம் தோன்றதை மூடுறாங்க, டக்கு டக்குன்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்படின்றப்ப எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றது நமக்கு அர்த்தம். அதான் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஊரில் வந்து மண் வாசம் வந்துச்சு அப்படின்னா மழை வரப்போகுது, இதே தார் வாசம் வந்துச்சுன்னா ரோடு போடுறாங்க, எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதான் இது புது தத்துவம். ஆனால் எழுதுனது. ஸோ வந்து கிரெடிட்ஸ் யாரும் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சரியா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2026 எலெக்ஷனில் வந்து யார் ஜெயிக்க போகிறான்றதான் இப்போ ஒரு பேசிக்கான டாப்பிக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமான விஷயம், தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா எந்த கட்சிக்கு கூட்டணி நல்லா இருக்கும் அந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றதா உண்மை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஏடிஎம்கே வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்றதே தெரில. அதாவது டிவிகேவோட வைக்க போகிறேன்னு சொன்னாங்க, அதுவும் எதுவும் கன்ஃபார்மாக சொல்லலை. அடுத்த தேமுதிகவும் ஒன்றும் கன்ஃபார்மாக சொல்ல, மாமாக்கும் கன்ஃபார்மாக சொல்ல. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியில் வகையில் வந்து டிஎம்கேக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டணி இருக்குன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியை கிட்டத்தட்ட 70 தொகுதி பஸ்மம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2021 வந்து பார்த்தோம் அப்படின்னா மோடி எதிர்த்து, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி எதிர்த்து, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஐயா எதிர்த்து, ஏடிஎம்கே எதிர்த்து, எல்லா கட்சியும் எதிர்த்ததுக்கு அப்புறமும் 133 தொகுதி ஜெயிச்சு நம்ம டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரே குஜால் தான் டிஎம்கே. அவ்வளவுதான், நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டை போட்டாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு பேரு. அந்த பாட்டை போட்ட அடுத்த நிமிஷமே ஊர்ல உள்ள வந்து அதாவது விடியல் தர ஆட்சி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது விடியல் வீட்டுல இருக்குன்னு பார்த்தோம், சொன்ன அடுத்த செகண்ட் பல்பெல்லாம் ஃபியூஸ் போயிடுச்சாமா. அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல விடியல் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ மக்கள் வந்து ஒரு 4.5 வருஷம் அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றினாங்களா அப்படின்னா இல்லை. என்ன பண்ண முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், பென்ஷன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க, இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிட் எல்லாமே கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க, ட்ரை பண்றேன் மேடம், இல்லை. நீட்டை குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, ட்ரை பண்றேன் மேடம். அந்த நீட்டை பற்றி இன்னும் யாருமே பேசவே இல்லை. நீட்டுன்றப்போ அந்த எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுத்தாங்களே தவிர அப்போ நீட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீட்டு என்ன கூட வர மாட்டேது அவங்க வாயிலிருந்து. ட்ரை பண்றேன் மேடம். அந்த மாதிரி வந்து ஆட்சி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து இப்போ 2026 வந்து நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா 2021 அவங்க மொத்தமாக 133 தொகுதி வந்து ஜெயிச்சாங்க. இந்த வருஷம் வந்து நம்ம கண்டிப்பாக இனிமேல் 133, இது வந்து ஆண் நம்பராக இருக்குது, நம்ம ஈவன் நம்பராக ஜெயிக்கணும். மொத்தமாக வந்து எவ்வளோ போடலாம், ஒரு 200 போட்டுக்கடா அப்படின்ற மாதிரி இந்த 2026 நம்ம 200 தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஃபயராக வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஃபயரில் வந்து இப்போ தண்ணியை ஊற்றிட்டாங்க. ஏன்னா மொத்தமாக அப்படியே அணைஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா அதுக்கான வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 200 தொகுதி வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபயராகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனாலும் ஒரு சந்தேகம் அவங்களுக்கு, ஆமாம் நம்ம ஒரு நல்லாட்சி கொடுத்தோமா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, சரி ஓகே இருந்தாலும் ஒரு சர்வே ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்வே ஒன்று எடுத்தாங்க. யார் மேலே அப்படின்னா இப்போ வந்து தொகுதி எல்லாமே இருக்குல்ல, அது எல்லா தொகுதியிலையுமே அந்தந்த கட்சியில் நிற்கிறாங்களா, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் அந்த எம்எல்ஏ எல்லாமே நிற்கிறாங்களா, அவங்கள பற்றி நம்ம விசாரிப்போம். அதாவது ஏன்னா வந்து டிஎம்கே ஆட்சி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லுவீங்களா, ஊழலாட்சி அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அதனால நம்மளோட ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னு ஒரு சர்வே ஒன்று எடுப்போம். ஏன்னா அந்த ஆட்சியில் இருக்கிறப்போ அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இப்போ ஒரு 10 ரூபா கொடுத்து மக்களுக்காக ஒரு சேவை செய்யணும் அப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, தப்பு இல்லை.
8 ரூபாய்க்கு மக்களுக்கு சேவை செய்யலாம், 2 ரூபா நம்ம எடுத்துக்கலாம், அதில் வந்து தப்பே கிடையாது. ஆனால் டிஎம்கேல என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 ரூபாய் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு 8 ரூபாயை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆட்சி தான் இந்த வந்து டிஎம்கே ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, என்னை யாரும் வந்து கமெண்ட்ல கழுவி ஊற்றிடாதீங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு சர்வே ஒன்று எடுக்கலாம். யாரை பற்றி, இந்த சட்டமன்ற உறுப்பினரை பற்றி, எம்எல்ஏ பற்றி, அவங்களோட நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குது, அவங்களோட செல்வாக்கு எப்படி இருக்குது, அவங்க வந்து மக்கள் வந்து அவங்கள பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2021 டிஎம்கேக்கு ஒரு கம்பெனி வந்து சர்வே ஒன்று எடுத்தாங்க. அதே கம்பெனியை வச்சு இவங்க வந்து சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. அந்த கம்பெனி இன்னொரு தனியார், ரெண்டுமே தனியார் கம்பெனி தான். ஒரு கம்பெனி 2021 இவங்களுக்காக பண்ண கம்பெனி, இன்னொன்று புதுசாக ஒரு கம்பெனி. 2 கம்பெனியை வந்து சர்வே எடுக்கிறாங்க. ஓகே, டிஎம்கே என்ன அப்படின்னு சொல்லி சர்வே எடுக்கிறாங்க. இந்த சர்வே ரிப்போர்ட் தான் ஊத்திக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த சர்வே ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 70 தொகுதி பஸ்மம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்தந்த தொகுதியில் யாருமே ஒழுங்காகவே ஆட்சி செய்யலை அப்படின்றத உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சொந்த தொகுதியிலேயே இப்போ வந்து நான் இருக்கேன் அப்படின்னா, இப்போ என் சொந்த ஊர் வந்து ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க. அந்த ஊரில் எனக்கு செல்வாக்கு இல்லை. இப்போ நான் டிஎம்கேல நிற்கிறேன் அப்படின்னா அந்த ஊரில் எனக்கு செல்வாக்கு இல்லை, என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து 2026 டிஎம்கே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2021 பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேமுதிக, அதாவது விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி ஒன்று வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த 2026 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அப்படின்ற ஒரு கூட்டணி ஒன்று இணையுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இணைய போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கன்ஃபார்மா தரல. அப்படி ஆனாங்க அப்படின்னா டிஎம்கே வந்து எதிர்க்கட்சியா வரது கூட தகுதி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல வெளியே வந்திருக்கு. அதாவது இந்த திமுக வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.5 வருஷம், அதாவது 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த 4.5 வருஷம் ஆட்சி காலத்துல வந்து எதுவுமே ஒழுங்கா பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னா எல்லா மக்களும் வந்து பண்ணாங்களா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது சொன்னோம் அப்படின்னா அவங்க வாக்குறுதி எல்லாமே வந்து ஆணித்தரமாக இருக்கணுங்கிறத தண்ணியில் எழுதிட்டாங்க. அது தண்ணியில் எழுதணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு 100 வருஷத்துக்கு நிற்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தண்ணியில் எழுதணும்னா தண்ணி அப்படிலாம் ஓடாது. அப்படி எழுதணும்னா அப்படி பேப்பரில் எழுதுனா அப்படி நிற்கும்ல, அந்த மாதிரி தண்ணியில் எழுதணும்னா அப்படி நின்றோம். அந்த மாதிரி இந்த வாக்குறுதி எல்லாமே வந்து அவங்க தண்ணியில் எழுதுனாங்க. அது இன்னும் வந்து காலகாலத்துக்கு எழுதிருக்கு. இதுவரைக்கும் எந்த வாக்குறுதி அவங்க வந்து நிறைவேற்றினாங்க அப்படின்றது எனக்கு தெரில. ஏன்னா சொன்ன வாக்குறுதியெல்லாம் பண்ணாங்களா அப்படின்னா மக்கள்கிட்ட கேட்டால் வந்து வாக்குறுதி சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்து செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் வந்து தெரிஞ்சு போச்சு, ஓகே ரைட்டு, நம்ம ஆளுங்க வந்து உள்ளே பூந்து வேலையை காட்டிட்டானுங்க, இப்போ வந்து நமக்கு எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 சட்டமன்ற உறுப்பினர் யாராருன்னா அந்த வந்து அந்த அந்த தொகுதியிலேயே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னல. ஏன்னா அந்த ஒரு தொகுதியில் அவர் இருக்காரு அப்படின்னா அங்கேயும் அவருக்கு சப்போர்ட் இல்லாத 35 சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் வந்து 11 எம்எல்ஏக்களை வந்து இப்போதைக்கு இந்த எலெக்ஷனில் சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக வந்து புதுசாக யாரையும் கொண்டு வர போகிறாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த கொஞ்சம் ஏஜ்டாக இருப்பாங்கல்ல, அந்த இதில் உறுப்பினராக இருக்கிறவங்க, இந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கல, ஏஜ்டாக இருக்கிறாங்களா, அவங்க யாருக்குமே இந்த வாட்டி வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா, அப்போ யங்ஸ்டர் போட போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுலேயே வந்து திமுக ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த வயசானவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதிலாக அவங்களோட வாரிசை வந்து நிற்க வைக்க போகிறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் நிற்கல, அவருக்கு பதிலாக அவங்க வீட்டில் இருந்து அவங்க பையனோ பேரனோ யாரும் நிற்க போகிறாரு. அது வந்து அதான் சொன்னல, டிஎம்கே ஆட்சின்றது வந்து அது வந்து அந்த குடும்ப ஆட்சி, அதாவது மக்கள் ஆட்சி கிடையாது. அவங்க குடும்பத்துக்காக அப்படியே வந்துட்டே இருப்பார். இப்போ வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வருவார், அதுக்கப்புறம் இன்பநிதி வருவார், அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து துன்பநிதி வருவார். அந்த மாதிரி வந்து நிறைய நிதிகள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எந்த ஒரு சாமானிய மக்களோ ஒரு சாதாரணமாக இருக்கிறவனோ யாருமே வந்து நீ வந்து முதலமைச்சருக்கு இல்லை, நீ எம்எல்ஏக்கே யோசிக்கக்கூடாது, இவன் ஊர் பிரசிடென்ட்டுக்கே யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வச்சதான், அதாவது அந்த வாரிசு அதில் தான் அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ இங்கே எல்லாருமே தூக்கிட்டு இப்போ வாரிசு அரசியலை கொண்டு வந்து உள்ள வைக்க போகிறாங்க. இப்போ இந்த 2 நிறுவனமும் எடுத்த அந்த சர்வேல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 70 தொகுதியும் வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு நான் சொன்னல. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் திமுகவுக்கு வந்து ஒரு பயங்கர பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பயப்பரியா குமார்? இப்போ வந்து இந்த 2026 எலெக்ஷனை இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது சுத்தமாவே தெரியல. ஏன்னா வந்து விடியலாட்சி கொண்டு வரேன்னு சொல்லி வந்த ஆட்சி இப்போ வந்து இருந்த விடியலை வந்து கொலாப்ஸ் ஆக்கியிருக்கு, இருந்த விடியலை வந்து ஆஃப் பண்ணிருச்சு அப்படின்னு தான் மக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்க இப்போ வந்து தலைமையில ஒருவேளை சரியா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்க கீழே வர வந்து மக்களுக்கு வரக்கூடிய வரி எதுவுமே வரல, மக்களுக்கு வரக்கூடிய ஒரு எப்படி சொல்றது ஒரு திட்டம் எதுவுமே வரல. இதனாலதான் வந்து தன் தொகுதியில் இருக்கிற ஒரு ஆட்சியாளரையே வந்து யாருமே மதிக்கவே இல்லை, யாருமே ஒரு சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி 70 தொகுதி போயிருச்சு அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்களேன், கிட்டத்தட்ட 133 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க, அதுல ஒரு 70 குறையுது அப்படின்னா
40 கணக்கு போடுறது டைம் ஆகும், நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 70 வந்து குறையுது அதில். ஆனால் இவங்க வந்து 200 அடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இது பார்த்தா வந்து ஒரு 100 கூட வராது போல். அந்த அளவுக்கு வந்து அந்த ஆட்சியில் வந்து பண்ண சேட்டையால் இப்போ ரொம்ப கீழே குறைஞ்சி வந்துட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எதிர்க்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா எதிர்க்கட்சி ஆகிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எதை பற்றி இப்போ 2026 எலெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு சர்வே ஒன்று வந்திருக்கு. இப்போ வந்து நான் உங்கள்ட்ட ஒரு சர்வே எடுக்கிறேன். இது வந்து யூடியூப் சர்வே. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஒரு சர்வேவாகவே போடுங்க. அதை கணக்கெடுத்து யார் ஜெயிப்பாங்க இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தோட இந்த கண்டென்ட் முடிச்சுட்டு நான் டேக் கேர், பை பை, டாடா, சி சொல்லிடுறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.